எவ்ரிவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம் டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் ஓகேவா. எக்ஸாம் எழுதுகிறப்ப பண்ணுற மிஸ்டேக்ஸ் அண்டு ஷெட்யூல் இந்த டைமை வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் படித்து முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்டு இதுக்கப்புறம் புதுசாக ஏதாவது படித்து நம்ம வந்து நாளைக்கு எக்ஸாமில் கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. முடியும், கன்ஃபார்மாக முடியும் அப்படின்னா மட்டும் பண்ணுங்கள், இல்லைன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. படித்ததே திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள் ஓகேவா. ஓகே, ஃபஸ்ட் திங் எதுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும் 5 மார்க் தான் ஓகேவா. ஏன் அப்படின்னா நமக்கு 7 5 மார்க் இருக்குது. ஸோ 7 × 5 = 35 மார்க்ஸ் நமக்கு 5 மார்க்கில் மட்டும் வரும். அண்ட் 5 மார்க்கு தான் நமக்கு நிறைய டைமே கன்சியூம் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 5 மார்க்கு சீக்கிரமாக முடிக்க பாருங்கள் ஓகேவா. அதுக்காக ரொம்ப ரஷ் பண்ணி பதட்டப்பட்டு அப்படிலாம் எழுத வேணாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. நான் இங்கே டைம் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதிலே ஆக்சுவலாக நிறைய டைம் போட்டிருக்கேன் ஒவ்வொன்றுக்கும். இருந்துமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 25 மினிட்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ டைம் பற்றி உங்களுக்கு மேக்ஸில் பிரச்சனையே இல்லை. எது வரைக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு கொஸ்டினில் நீங்கள் ஸ்டக் ஆகாத வரைக்கும். ஏதாவது ஒரு கொஸ்டினில் ஸ்டக் ஆகி அப்படியே நின்றுட்டீங்க அப்படின்னா அது மொத்தமாக டைமை கன்சியூம் பண்ணிடும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 5 மார்க்ஸை சீக்கிரமாக முடிங்க. தென் கம்பல்சரி கொஸ்டின்ஸை பார்த்து ரொம்ப பயப்படாதீங்க ஓகேவா. கம்பல்சரி கொஸ்டின் மோஸ்ட்டாக 4th லெசன், அப்படி இல்லைனா 9, அப்படி இல்லைனா 10, அப்படி இல்லைனா 12 இல்லை 11, இந்த 11லேருந்து இல்லை, இந்த 4 சாப்டர்லேருந்து கேட்கலாம் மோஸ்ட்டாக ஓகேவா. இந்த டிஃப்ரென்ஷியேஷன், இன்டெகிரேஷன், அப்படி இல்லைனா அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி, இல்லைனா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், இதில் இருந்தால் மோஸ்ட்டாக கேட்பாங்க. அதில் இருக்கிற ஏதாவது ஃபார்முலாஸ் ரிலேட்டடாக கேட்கலாம், அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ கம்பல்சரி கொஸ்டின்ஸ் பற்றி பெருசாக ஒரி பண்ணாதீங்க. எழுத முடிஞ்சது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அதனால் ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க ரொம்ப ஓகேவா. இதை என்னால் அட்டென்ட் பண்ண முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. தென் டைம் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி சொன்னது தான். ஒவ்வொரு கொஷினுக்கும் ஆக்சுவலாக நான் 10 மினிட்ஸ் போட்டுமே 70 மினிட்ஸ் நான் வந்து 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். தென் 1 வேர்ட் ரொம்ப சீக்கிரம் போட்டலாம். ஏன் அப்படின்னா 21 வேர்ட்ஸில் ஆல்மோஸ்ட் 14 to 15 கொஷின்ஸ் வந்து புக் பேக் கொஷின்ஸ் தான் இருக்கும். ரிமைனிங் ஒரு 5 to 6 கொஷின்ஸ் தான் புக் இன்சைடில் இருந்தோ இல்லை அவங்களே ரேண்டமாக கேட்பாங்க. அந்த கொஷின்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. மற்ற கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அண்ட் ஒர்க் அவுட் பண்ணுறது நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணிடுவீங்க. அதனால் 15 மினிட்ஸ் கொடுத்துருக்கேன் ஓகேவா. தென் 1 வேர்ட் படிக்கிறப்ப நீங்கள் ஆப்ஷன்ஸை மைண்டில் மனப்பாடம் பண்ணிக்காதீங்க. இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா ஆப்ஷன் பி த ஆன்சர் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் கைவிட்டுருங்க. என்ன ஆன்சர் அப்படிங்கிறத மெமரைஸ் பண்ணால் கூட பெட்டர், பட் நாட் தி ஆப்ஷன் ஓகேவா. ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் மாற்றி கொடுக்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. தென் அப்ரோச் டுவர்ட்ஸ் அன்ஃபெமிலியர் கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு 10 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அவுட் ஆஃப் விச் நீங்கள் வந்து 7 கொஸ்டின் எழுதணும். அதில் 6க்கு வந்து உங்களுக்கு சாய்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டின் மட்டும் கம்பல்சரி கொஸ்டினாக இருக்கும். இந்த 6 கொஸ்டின் எழுதிட்டீங்க, இந்த கம்பல்சரி எழுதி மிச்சம் உள்ளதில் 6ல் 5 எழுதிட்டு இது 1 எழுதிட்டீங்க. மிச்சம் உள்ள 3 கொஸ்டினில் நீங்கள் என்ன பண்ணணும், மிச்சம் உள்ள 4ல் நீங்கள் 1 எழுதணும். பட் அது தெரியல, 4 கொஸ்டினுமே ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த 4 கொஸ்டினில் ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஃபார்முலா தெரியும் எனக்கு. ஸோ அப்படி தெரிஞ்சதுன்னா அந்த கொஸ்டினை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபார்முலா தெரியாது, பட் எனக்கு ப்ரொசீஜர் தெரியும், பட் ஃபைனல் ஆன்சர் மட்டும் தெரியல, பட் மற்ற 3 கொஸ்டின் எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ப்ரொசீஜர் தெரிஞ்ச கொஸ்டினை அப்ரோச் பண்ணணும். ஸோ தட் நீங்கள் வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஓகேவா. முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் மார்க் எடுக்கிறதுக்கு எந்த கொஸ்டின் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமோ அந்த கொஸ்டினை ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. தென் 2 மார்க்ஸுக்கு வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 நிமிஷத்துக்கு மேலேயே டைம் கொடுத்துருக்கேன். தென் 3 மார்க்ஸுக்கும் அதே மாதிரி தான் ஓகேவா. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 155 மினிட்ஸில் நீங்கள் எக்ஸாம் முடிச்சிடலாம். உங்களுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ டைமு 180 மினிட்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 15 மினிட்ஸ் கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணுறதுக்கும் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரொம்ப டைம் இருக்குது. நியர்லி 40 மினிட்ஸ்க்கு மேலேயே டைம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டைமுக்குள்ளே 5 மார்க்கை முடிக்க முடியலனா கூட ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு கொஸ்டினில் லேக் ஆகிடுச்சி, ஸ்டக் ஆகிட்டீங்க அப்படின்னா கூட சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அடுத்த செக்ஷனுக்கு போயிடுங்க. அடுத்த செக்ஷனை முடிச்சுட்டு திருப்பி 5 மார்க்குக்கு வாங்க ஓகேவா. அதை விட்டுட்டு இந்த 5 மார்க் எனக்கு ரொம்ப குழப்புது, இந்த 5 மார்க்லேயே நான் ஸ்டக் ஆகி நிற்பேன் அப்படின்லாம் நிற்கக்கூடாது ஓகேவா. முடிஞ்ச அளவுக்கு அடுத்த கொஸ்டினுக்கு பாஸ் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் பேஜஸ் மட்டும் விட்டுட்டு. தென்
மிஸ்டேக்ஸ் எதுலலாம் விடலாம் அப்படின்னா மோஸ்ட்டாக கேல்குலேஷன் சின்ன சின்ன ஆட் சப்ராக்ஷனில் இன்டகிரேஷன் பண்ணிவிட்டு இன்டகிரன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 0 to 1 x² இருக்குன்னா இதை இன்டகிரேட் பண்ணி x³ மைனஸ் சாரி இது -1 to 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். -1 to 1 x³ இருக்குது அப்படின்னா x⁴/4 1 -1 ஸோ 1/4 -1/4 இப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக சிலர் ப்ளஸ் போட்டு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேல்குலேஷன் மிஸ்டேக்ஸ்னால உங்களுக்கு ஆன்சர் தப்பாக வரலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்ட்டில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தென் ஒன் வேர்ட்ஸில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்னது அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணுற பழக்கம், அந்த பழக்கத்தை விட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு. சரியா? ஈவன் கொஸ்டின்மே நீங்கள் பார்த்த கொஸ்டின் மாதிரியே இருக்கலாம், பட் நம்பர்ஸை ட்விஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டினை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணுங்கள். ஆன்சர் செய்ய தெரியும் அப்படின்னா ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகேவா? தெரியாததை மட்டும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த மாதிரி இந்த ஆன்சர் அப்படின்னு மனப்பாடம் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த நம்பரோ இல்லை அந்த ஃபார்முலா டைப்பில் உள்ள ஆன்சரோ அதை எழுதுங்க. பட் நாட் தி ஆப்ஷன்ஸை எழுதாதீங்க. ஓகேவா? ஆப்ஷன்ஸை மெமரைஸ் பண்ணிவிட்டு போய் எழுதாதீங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆப்ஷன்ஸை ஈஸியாக மாற்றி கொடுப்பாங்க. தென் சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து z - x × dx இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 0 to z இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா சம் t = z - x அப்படின்னு சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் t கண்டுபிடிச்சிருவீங்க, dt கண்டுபிடிச்சிருவீங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பட் எதில் தப்பு பண்ணுவீங்கன்னா இந்த இன்டகிரன்ஸை மாத்திரையில் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த t 0 போட்டு இந்த சப்ஸ்டியூஷனே நீங்கள் மறக்காமல் கொடுக்கணும். எக்ஸு t எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறப்ப t என்ன வருது, -x. எக்ஸுக்கு பதிலாக z போடுறப்ப t என்ன வருது, 0. ஸோ இதையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? சிலர் இதெல்லாம் மாற்றுவாங்க, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க கரெக்டாக, பட் இதை மிஸ்டேக்காக மாற்றாமலே அப்படியே வச்சு ப்ரொசீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸும் விடாமல் பார்த்துக்கணும். ஓகேவா? அண்ட் மற்றபடி ஒரு 5 to 6 hours நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா எக்ஸாம் எழுத போங்க. அப்போ தான் ஒரு ஃப்ரெஷ் ஃபீலில் இருப்பீங்க, உங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் திங்க் பண்ணுறதுக்கு. தென் நல்ல ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கோங்க மார்னிங். அதர் தென் தட் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.